பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் சொல்கிறோம் உங்களுக்கு புதிய லாங்குவேஜில் இருக்குங்க பாருங்கள். இதெல்லாம் நான்லாம் எடுத்த நோட்ஸ் தான், புரியவே செய்யாது. இணையதவிர யாரும் படிக்கவே முடியாது. ஷார்ட்டாக உங்களுக்கு முடிஞ்ச லாங்குவேஜில் ஷார்ட்டாக படித்து வச்சுட்டு ட்ராவல் பண்ணும்போதோ ஏதோ பண்ணுவோம். நாமலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிடுவேன். ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பரை மடித்து பாக்கெட்டில் வச்சுட்டு நான் வாட்டில் போயிடுவேன். அங்கே உட்காந்துட்டு நான் வாட்டில் பார்த்துட்ருப்பேன். இது நான் படிக்கிறேன்னா என்னன்னு தெரியாது இருக்கும். அதேமாதிரி பஸ்ஸில் போகும்போது பார்த்துட்ருப்பேன், ட்ரெயினில் போகும்போது படிச்சுட்ருப்பேன். ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு ரெஸ்ட் ரூம் போனால் கூட உட்காந்துட்டு நான் அந்த வந்து படிச்சுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். என்ன எவ்வளோ படித்தாலும் ப்ராக்டிஸ் தான். ஆர்ஆர்பி எக்ஸாமுடைய ஸ்ட்ராட்டஜினாலே ப்ராக்டிஸ் தான். சிலபஸ் வந்து லிமிடெட் சிலபஸ் தான். ஸோ ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ஏன்னா மேக்ஸ் ரீசனிங் குரூப் டி பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டினில் மேக்ஸ் வந்து 25, ரீசனிங் 25, சயின்ஸு 30. இப்போ சேர்ந்து எத்தனை ஆச்சு? 80 கொஸ்டின் ஆச்சு. மற்ற 20 தான் உங்களுக்கு ஜிஎஸ். அந்த ஜிஎஸ்சில் தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் வரும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஜாப் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா டிசைடிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு. இந்த 3ல் 80க்கு நீங்கள் 70 கொஸ்டின் நல்லா அழகாக எடுத்துடலாம். அழகாக ஓரளவு ப்ராக்டிஸ். நீங்கள் ரொம்ப வெல் ஸ்டூடெண்ட்லாம் இருந்தால் அப்படிலாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்கள் 80க்கு 70 கொஸ்டின் போட்டாலே உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரை 100க்கு 100க்கு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எவ்வளோ எடுக்கிறோம் போஸ்டிங்கை பொறுத்தவரை எவ்வளோ மார்க்கு ஓரளவுலாம் மார்க் அவங்களே வந்துடலாம். ஸோ சிலபஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியாக படிங்க, நோட்ஸ் எடுங்க. அதே மாதிரி இந்த சிலபஸ் அந்த சிலபஸ் கிடையாது. ஏதாவது உங்களுக்கு சிலபஸ் படி டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க. என்னோடய சேனலையும் கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க, பாருங்கள்.